செவ்வாய் பகவான் திசா புத்தி காலங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடியவங்கள பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு கோபம் வரும். ஏன்னா செவ்வாய் பகவானே அதிகாரம் தான். நம்ம பையனா கோவப்படுறான், நம்ம பொண்ணா கோவப்படுறாங்கிற மாதிரி கூட அந்த புத்தி காலங்கள் திசா காலங்கள் இருக்கும். இப்போ செவ்வாய் மகா திசா புத்தி காலங்கள் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு துர்க்கை அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குங்கும அர்ச்சனை செய்யணும். முருகருக்கு வேல் விருத்தம் பாராயணம் செய்கிறதும் வேல் கவசத்தை படிக்கிறதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாத எண்ணங்கள் கோபங்கள் இதெல்லாம் குறைஞ்சி சாந்தம் ஏற்படும், ஒரு மன அமைதி ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் பேசக்கூடிய விஷயத்தையும் ஒரு பதட்டத்தோடையும் ஒரு கோபத்தோடையும் சொல்லுவீங்க. இது வந்து நீங்கள் சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் மற்றவங்க கண் பார்வைக்கு நீங்கள் ரொம்ப கோபப்படுற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் செவ்வாயோட திசா புத்தி காலங்கள் இருக்கும். இந்த பரிகாரம் செய்யறதன் மூலமாக ஒரு மன அமைதியும் ஒரு சாந்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய கோபத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும். அப்போ என்ன பண்ணணும்னா அம்மன் கோயில்லையோ இல்லை ஒரு காவல் தெய்வ கோயில்லையோ நீங்கள் எலுமிச்சம்பழம் வச்சு வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை வச்சு அந்த வண்டியில் வச்சுக்கோங்க எலுமிச்சம்பழத்தை. இது வந்து வண்டி வாகனத்துக்கு போகும்பொழுது ஒரு நிதானத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். வாழ்த்துகள்.